கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 1:8. முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 1:8. முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களை நான் ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். அதாவது உங்களை பலப்படுத்தி நீங்கள் எடுத்திருக்கிற ஆவிக்குரிய தீர்மானத்தில் உங்களை நிலைநிறுத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு பயத்தோடு சந்தேகத்தோடு இருக்கிறீங்க. என்னால் இந்த ஊழியம் செய்ய முடியுமா? இல்லை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இதனால் செய்ய முடியுமா? இல்லை இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன், இதை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கேள்வியோடு இருக்கிறீங்க, பயத்தோடு இருக்கிறீங்க. இனிமேல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யாமல் இருப்பேனா, என் பரிசுத்தத்தில் நான் நிற்பேனா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டினோடு இருக்கிறீங்க. என்னால் நிற்க முடியுமான்னு இருக்கிறீங்க. மனுஷங்களால் அது ஆகாது, ஆனால் தேவனால் ஆகும். ஆமேன். ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை நிலைநிறுத்துவேன், நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உனக்கு பலன் தருவேன், உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து உன்னை நிறுத்தி முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்தா சொல்கிறார், கலங்காதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் நியமித்த ஓட்டத்தை விசுவாசத்தோடு ஓடுங்க. நிச்சயமாக ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.